பரிசுத்த ஜீவியம் வாழ்றதுக்கு ஆமென் ஆவியானவர் கற்று தந்த வார்த்தை இதுதான். நீ எல்லாத்தை விட ஏன் நேசத்தை மேல நட. சில காரியத்தை விட முடியல. இந்த கண்ணு நிறைய இச்சிக்கும், இந்த கை நிறைய இச்சிக்கும், இந்த உள்ளம் நிறைய இச்சிக்கும். அப்ப சில காரியங்கள் நமக்கே தெரிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பழைய ஏற்பாட்டுல மீட்கப்பட்டவங்க எல்லாம் பிரமாணத்துக்குள்ள அடைச்சு போட்டாங்க, வேற வழி இல்ல, பிடிக்கதோ பிடிக்கல செஞ்சுதான். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து அப்படி அடைக்கல, மாறாக நானா வந்து அடையணும்னு விரும்புறார். ஆமா, நானா வந்து அடையணும். அவரை பிடிச்சு அடைக்க முடியும், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டான். நானா வந்து அடையணும். அதுதான் ரோமர் 6 பவுல் சொல்வார், உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுங்க. அது என்கிட்ட தான் இருக்கு, நீ ஒப்பு கொடு. ஏன்னா நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். முந்தி அசுத்தமானது நடப்பித்துட்டு இருந்தோம், இப்ப கிருபையினால மீட்கப்பட்டுட்டோம். இனி நம்ம கிட்ட தான் இருக்கு என்ன ஆப்ஷன். இனி நான் பரிசுத்தமானதை நடப்பிக்க என் அவயவங்களை நான் என்ன பண்ண போறேன், ஒப்பு கொடுக்க போறேன். அதை விட ஒரு சின்ன பிள்ளை கையில இருக்கிற ஒரு பொருளை வாங்கணும்னா, அதை விட இன்னொரு பெஸ்டான பொருளை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை அதை விட்டுட்டு இதை வாங்க ஆரம்பிச்சிடும். இது சின்ன வயசுல இருந்தே விவசாயம் தான் வந்துட்டே இருக்கு. பெரிய அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது போல ஆண்டவர் சொல்ற, நீ அதுல ஏன் என்னுடைய நேசத்தை மேல வைக்க மாட்டேங்கிற? நான் உனக்கு செஞ்சது, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். ஏன் அதை உன்னால நீ அதை நினைச்சிட்டேன்னா இது வேண்டான்னு உன்னால என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஸ்கிப் பண்ண முடியும். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அதுக்குன்னு ஒரு சின்ன டியூரேஷன் இருக்கு, அதோட அது முடிஞ்சிடும். ஆனால் உலகம் கொடுக்கிறதுக்கு பேரு சிற்றின்பம், பரலோகம் கொடுப்பதற்கு பேரு பேரின்பம். அந்த அன்பை நினைக்கும் போது உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அதற்கு இணையாக வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. எனக்கு இப்ப வேண்டான்னு நான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். என்ன செய்யணும்? நான் திராட்சை ரசத்தை பார்க்க அந்த இடத்துல நான் உடனே ஆண்டவர் என் மேல வச்ச நேசத்தை நான் நினைக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல எதை உங்களால அவாய்ட் பண்ண முடியல, இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். என் மேல ஒரு கொடியை பறக்க விட்டு இருக்கிறார், அதுக்கு ஒரு கிரயம் இருக்கிறது.